ஹரியானாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் மற்றும் யோகா போட்டியில் பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டிற்கான யூத் கேம்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஹரியானா மாநிலத்தில் உள்ள கார்கோடாவில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சார்பில் கலந்து கொண்ட கோவையைச் சேர்ந்த 24 மாணவ மாணவிகள் சிலம்பம் மற்றும் யோகா பிரிவில் 18 தங்கம், 5 வெள்ளி, 1 வெண்கலம் உட்பட 24 பதக்கங்களை வென்றனர். இந்நிலையில் பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நம்ம கோவையை சேர்ந்த 24 மாணவர்கள் 24 பதக்கங்களை வென்று வந்திருக்காங்க. மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா 18 தங்கம், 5 வெள்ளி, 1 வெண்கலம் உட்பட 24 பதக்கங்கள் வென்றிருக்காங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு வருட காலமான பயிற்சி இவங்க எடுத்திருக்காங்க. இதே மாதிரியான போட்டிகளை நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே தமிழக அரசு தேசிய போட்டிகளாக எடுத்து நடத்தலாம். இதை நடத்தினா இன்னும் சிலம்ப மாணவர்களை ஊக்குவிக்க. மாநில அளவிலான போட்டி சென்னையில் நடந்துச்சு, சிலம்ப போட்டி. அதில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்து நேஷ்னல் லெவலான போட்டிக்கு எலிஜிபிள் ஆனேன். நேஷ்னல் லெவலான சிலம்ப போட்டி டெல்லியில் ஹரியானாவில் எனக்கு கார்கோடா என்னும் பகுதியில் எனக்கு சிலம்ப போட்டிக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுலேயும் நான் கலந்து கொண்டு நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தேன்.